சென்னையின் செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற பெயரில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக எம்பி கனிமொழி உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி, சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜூன் 7ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த உணவு திருவிழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்ள அனுமதி இலவசம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உணவு திருவிழாவை தொடங்கி வைத்த கனிமொழியிடம் ஒவ்வொரு அரங்கையும் பார்வையிட வேண்டும் என்று புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் கோரிக்கை வைத்தனர். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திமுக எம்பி கனிமொழி மற்றும் கலாநிதி வீராசாமி ஆகிய இருவரும் அரங்குகளை பார்வையிட்டனர். ஒரு சில அரங்குகளில் அமைக்கப்பட்டுள்ள உணவுகளை சுவைத்து மகிழ்ந்த எம்பி கனிமொழி, இது போன்ற வெரைட்டியான உணவுகள் எவ்வாறு சமைக்கப்படுகின்றன, உணவு தயாரிக்கப்படும் மூலப்பொருட்கள் என்னென்ன என்பது குறித்து அவற்றை தயாரித்தவர்களிடம் கலந்துரையாடினார். இதை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கனிமொழி, ஊரும் உணவும் என்ற உணவு திருவிழாவின் முக்கிய நோக்கம் நம் நாட்டில் உள்ள புலம்பெயர்ந்தவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே ஆகும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு வீடு கட்டி தருவது, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.